நாட்டுக்கு நாடு மகாநாடு தேவலோகத்திலே ஒரு சபைக்குடியாள் சபை இந்த உலகத்திலே சபைக்குடியாள் ராஜபுலிமா பாருங்க எப்படி கூட்டத்தை பாருங்க கலைக்கு உயிர் கொடுக்கக்கூடிய தெய்வங்கள் ஆமா எப்படி கலைக்கு உயிர் கொடுக்கக்கூடிய தெய்வங்கள் 64 கலையிலே சிறந்த கலை தெருக்கூத்து கலை இந்த தெருக்கூத்து கலையை உயிர் கொடுத்து வாழ்கின்ற என்ன கூட்டம் வருது கொஞ்சம் வழி விடுங்க கூட்டம் வந்துட்டே இருக்கு நம்மளை எல்லாம் வாழ வைக்க ரசிகர்கள் ஆமா ஆமா இந்த கலைஞர்கள் ஓய் இந்த கலைஞர்கள் இல்லை என்றால் இந்த நடிகர்கள் அல்ல அல்ல நம்மளை எல்லாம் வாழ ஆமா இந்த மனிதர்கள் மாறாமல் நாடகத்தை கண்டுகளிக்கக்கூடிய அதிவீர வண்டிய இந்த சத்தியர்கள் இந்த கலைஞர்கள் வாழ வைக்கக்கூடிய தெய்வங்கள் எப்படி வாழ வைக்கக்கூடிய காக்கா வாத்து எந்த பக்கம் எடுத்துக்கிட்டால் அதற்கு ஒரு சூடுகோல் வேண்டும். இன்னும் பாட்டி பத்திரகாளியுடைய வரத்தால் பிறந்த நாடாளக்கூடிய நாடாரஜமாக அமர்ந்திருக்கிறார். இன்னும் ஆதி திராவிடர்கள் அமர்ந்திருக்கிறார். இன்னும் அனுந்ததை புகழைமாக அமர்ந்திருக்கிறார். வேண்டாம் மணிகளுக்கு சூட்டுகோல் வேண்டுமா? யாரு யாரு சாராவட்டியை சேர்ந்த அசோக் அவர்களும் அப்படி நமக்கு
உங்களுக்கெல்லாம் அறிமுகம் செய்து இந்த மணி விளக்கு இன்னும் சாப்பாடு ஏற்பாடு எப்படா? ஐயோ ஆளுக்கு ஒரு பாக்கெட் கறிங்க. ஐயோ என்னைக்குமே வீட்டிலே உறங்கினாலும் நம்மளை எல்லாம் பெற்ற தாய் போல் எத்தனையோ ஊருக்கு போயிருக்கோம். இருந்தாலும் மண்டபத்துக்குள்ள விட்டு எப்படா குத்துறாங்க? அட்டியா இப்படி வச்சுக்கிட்டு போனாங்க. சரி நம்ம பசங்க பொசுக்குன்னு போயிருந்து போனக்குண்டா ரிட்டர்ன் வருது. கறின்னா கறிக்கா. அதற்கு நான் சொல்வது தின்னது உண்ணது நெஞ்சறியும். அந்த திருவிழாக்கேற்பது தெய்வமே தெய்வம் போல நீங்க சாப்பிடுங்க. நீ இவ்வளவு கருத்தீங்க சொன்னீங்க. சாப்பாடு ஏற்பாடு செய்து ஒரு ஜன அங்கத்துலதான் சாப்பாடு. இந்த காளியம்மன் பெரிய ஆடிச்சமுறை அனுப்பட்டு இந்த நாடகத்தை கண்டு வைக்கக்கூடிய ரசிக போகக்கூடிய குடும்பங்கள் இவங்க நல்லா இருந்தாதான் நாம நல்லா இருக்க முடியும். நாம நல்லா இருக்க முடியும். நம்மளை வாழ வைத்த தெய்வங்கள், வழிகாட்டு தெய்வங்கள். பட்டி பெருகி வாழ்பாட வங்கி குட்டி பெருகி குடாம்பால் பொங்கி அறுபது போல் ஆலயங்களை வைத்து முன்னூறு போல் முன்வைத்து இந்த காரியமுறை அன்பட்டு இந்த பெரியாண்டி சமுடைய அன்பட்டு பல்லாண்டு பல்லாண்டு பலவோடு இன்று வைத்துள்ள நாடகம் சிவபுராணத்திலே ஒரு பாகவனக்குடி சக்தி பெரிதா கங்கை பெரிதா சத்தியே பண்டகாசுரன் வதம் அப்படி என்று சொல்லக்கூடிய நாடகத்தை ஒரு சிறப்பான நாடகம். பண்டகாசுரன் வதம் சக்தி பெரிதா கங்கை பெரிதா ஒரு காளியம்மனுக்காக ஒரு சிறப்பான நாடகத்தை ஏற்பாடு செய்திருக்கார்கள். ஐயா கதை பேர் சொன்ன காதல் காட்டியா? இவங்க இப்படியே தாங்க கதையை கவனிக்கிறதுல வந்திருப்பாங்க. இவங்க படுத்து தூங்கி போடுறாங்க, நாயும் பேசி போடுறாங்க. நாளைக்கு போய் நம்மள என்னங்கிறாங்க, என் நடிப்புல கூத்தான்னு எனக்கு கொண்டு எழுந்து கூத்தா. கை வச்சுட்ட நான் போய் என் தங்கச்சி கிட்ட சொல்லிவிடுவேன். என் தங்கச்சி சாதாரண நினைச்சுட்டியா? ஆமா 4 பேர்த்த கூட்டு வந்திருக்கிறேன். என் தங்கச்சி பாக்கணுமா? என்னடா பேரு? முதல் தங்கச்சி ஒரே முடி கூட இது பேர் என்ன தெரியுமா? இது பேரு சிரிப்பா
பழைய சினேகா. இது ரெண்டாவது தங்கச்சி. இதுக்கு கோவம் அதிகம். இது பேர் என்ன தெரியுமா? இது பேர் நக்குமா. நக்குமாங்கிற மாதிரி எப்படி சொல்ற? நக்குமா நக்குமா. இது மூணாவது தங்கச்சி. தலை தான் பண்ண போட்டோம். இது சின்ன தம்பி படத்தில் நடிச்சது. இது பேர் என்ன தெரியுமா? இது பேர் குசுவு. செல்ல தங்கச்சி. இது கடைசி தங்கச்சி. இது பாசா படத்தில் நடிச்சது. இது பேர் என்ன தெரியுமா? இது பேர் நக்குமா. நக்குமா இல்ல. இது பேர் என்ன தெரியுமா? இது கடைசி தங்கச்சி. இது பழைய காலத்து நடிகை. இது பேர் என்ன தெரியுமா? இது பேர் சாக்கு திருடி. இவங்க 4 பேர்த்தையும் சாதாரணமா நடிச்சு விடாத. 4 பேர்த்தையும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு கவர்மெண்ட் வேலையில சேர்த்து விட்டுருக்கேன். அரசாங்க உத்தியோகம். போலீஸா? பெரிய வேலையா? பெரிய வேலை. அதை விட பெரிய வேலை. அதை விட பெரிய வேலை. அதை விட பெரிய வேலை. இவங்களுக்கு என்ன வேலை? 100 நாள் ஏறி வேலை. ஏரி வேலையில 4 பேருக்கு ஸ்பெஷல் வேலை. என்ன வேலை? என்ன மண்ணாடுற வேலையா? கடப்பார குத்துற வேலையா? ஏரி வேலை 4 பேருக்கு ஸ்பெஷல் வேலை. குசல மோட்டர் வேலை. காலை நல்லா நீட்டி போட்டுக்கிட்டேன். கால் நல்லா நீட்டி போட்டுக்கிட்டு நீங்க பேசுறது பாக்கணும். என்னாடி பிள்ளை அந்த மூணோட்டுக்கார பைனிங்க கடக்காரன்ட்டுக்கார பிள்ளைங்க எங்கேயோ பழனியில போய் தாலி கட்டிக்கிட்டாங்களா? அடிக்கடி மேட்டூர்ல ஊம்படிக்கிறாங்களா? எடுக்கிறாங்களா? அப்படின்னு குசல்லாய் பேசுறதுக்கு 250 ரூபாய் சம்பளம் இருக்கு. 250 ரூபாய் சம்பளம். போகும்போது 500 ரூபாய்க்கு சில்லறை முடிச்சு எடுத்துட்டு போயிருது. வரும்போது ரிட்டர்ன் 1000 ரூபாயா கொண்டு வருது. எப்படின்னு கேக்குறேன். ஆம்பளைங்களா செலப்பா என்ன விளையாடுவோம்? சீட்டு விளையாடுவோம். சீட்டு. பொம்பளைங்களா ஏறு வேலையில என்ன திரும்ப விளையாடுறாங்க? 4 சாக்கு பைய போட்டு அப்படி 6 கட்டம் இப்படி 6 கட்டம் குறக்க 4 கட்டம் போட்டு விளையாடுறது பார்க்கணும். எப்படி விளையாடுறாங்க? தப்பாரு பாவாய் தாயம். தப்பாரு பச்சிமா 12. தப்பாரு என் காய் உன் காய் வெட்டுது. ஏன் இந்த அடிப்புல என் காய் பியில உட்காந்து மலையில உட்காந்துக்கிச்சு. அப்படி தாய் கடத்துல பந்தயத்துல ஜெயிச்சுட்டு வருது. சிரிப்பு பாரு கள்ள கொட்டையாட்டம். வெக்கம் வேற வந்து சத்தியலோகம். சத்தியலோகம் ஆண்டு வரக்கூடிய சாம்ராஜ்யம். சத்தியலோகத்தை ஆண்டு வரக்கூடிய அப்படியாக இருந்தாலும் ஓகே பாக்குறோம். என்னையும் கீட்டெடுத்த தாய் தந்தைகள் யாரு? யாரு?
அவசியம் இல்ல. ஒண்ணு முட்டா கொஞ்சம் ஆட்டி விட்டுவாங்க. இல்லன்னா டயர்ல ஒண்ணு ஈரம் அடிக்குது. ஆமா சிறுநீர் அப்படியா? இதுல சின்ன பிள்ளைங்களாட்டம் இல்ல. தந்தையாரும் மாயவன் தாயாரும் மாயவன். ஏசாமி தந்தையாரும் மாயவன் தாயாரும் மாயவங்கிறிய ஆணுக்கு ஆணும் பிள்ளை பிறக்குமா? ஏப்பா ஒரு ஆம்பளை பொம்பளை கல்யாணம் பண்ணோம், ஒரு பொம்பளை ஆம்பளை கல்யாணம் பண்ணோம், ஆம்பளைக்கு பிறந்தங்கிறிய நீ எப்படித்தான் பிறந்திருப்ப? தந்தையாரும் மாயவன் தாயாரும் மாயவன் சொல்கிறீங்களே. இரண்டு ஆண்களுக்கு எப்படி மாயவருடைய உந்தை கமலத்திலே இந்த கமலத்திலே தாமரை தண்டை உருவாக்கி அந்த தாமரை புஷ்பத்தின் வழியாக 5 முகத்தோடு 50 வந்தாங்க. எத்தனை முகங்க? எத்தனை முகம்? எனக்கோ பிறக்கும் போது 5 தலையா? ஏசாமி எனக்கு ஒரு சந்தேகம். தலையே 5க்குதுன்னா சரி இஞ்சி எத்தனை? அப்படி சிறங்கள் 5 சிரத்தோடு பிறந்தி. அப்படி 5 சிரமா இருந்தாலும் ஏசாமி 5 சிரங்கிறீங்களே, இப்ப 4 தாள் இருக்குது. ஒண்ணு எங்க போ காக்கா தூக்கி போயிருச்சா? பிறக்கும் போது 5 சிரம் என்று வைத்தேன். இப்ப இருப்பது 4 திக்குகளுக்கும் 4 தான் இருக்கின்றது. ஒரு நாள் ஒரு தினத்திலே நான் பட்டனை சொல்லட்டுமா பட போரை சொல்லட்டுமா? ஒரு நாள் ஒரு தினத்திலே தூர்வாச இந்த சண்டான நாரதன் பார்த்தார். உலகத்திலே ஆணுக்கு ஒரு பெண் பெண்ணுக்கு ஒரு ஆண் படைக்கின்றானே முதல் கடவுள் பிரம்மதேவன் தான் பெருகி பெருகி என்று உலகத்திலே அகந்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய தந்தையாருடைய கர்வத்தை குறைக்க வேண்டும். அப்படி என்று நாரதன் கங்கணத்தை கட்டி எப்படியாவது தந்தையாருடைய மான மரியாதை குறைக்க வேண்டும் என்று தூர்வாசனத்தில் சென்றார். அப்பொழுது தூர்வாசனத்தில் சென்று இப்படியெல்லாம் உலகத்திலே ஆணுக்கு ஒரு பெண் பெண்ணுக்கு ஒரு படைக்கின்ற கர்வத்தோடு என்னுடைய தந்தையார் உலகத்தில் இருக்கின்றார்கள். இது எப்படியாவது நீங்கள் தான் இதற்கு அவருடைய கர்வத்தை குறைக்க வேண்டும் என்று என்னிடத்தில் தந்திர மார்க்கமாக தூர்வாசன் வந்தார். அடே பிரபா, ஆணுக்கு ஒரு பெண் பெண்ணுக்கு ஒரு படைக்கின்ற முதல் கடவுளான என்னுடைய பாதத்தை பணியா என்று கேட்டார். அதற்கு நான் உரைத்தேன், ஆணுக்கு ஒரு பெண் பெண்ணுக்கு ஒரு படைக்கின்ற முதல் கடவுள் நான். ஒரு பொழுது பாதத்தை பணிய முடியாது. நீ என்னுடைய பாதத்தை பணிந்து விட்டு போடா என்று சொன்னேன். உனக்கு 5 சிரம் இருக்கின்ற தான் என்ற கர்வத்தோடு தான் என்ற திமிரோடு ஆடிக்கொண்டிருக்காயே, என்னுடைய பாதத்தை பணிய மாட்டாயே. உன்னுடைய தர்மசிரம் இன்றைக்கு இருந்தாலும் வழிபட்டு போகட்டும் என்று சாபத்தை கொடுத்தார். அந்த சண்டால தூர்வாச சாபத்தை கொடுத்தாரே, இதற்கு என்ன செய்வது? அப்படி என்று நான் கைவஞ்சிரி சென்றிருந்தேன். என்னுடைய மாமனாகிய சிவபெருமான் படையலுக்கு சென்று விட்டார். என் அத்தையாகிய பார்வதா மட்டும் தினந்தோறும் கணவன் படையலுக்கு சென்று விட்டு வருவார் என்று கவமா கவனம் இருந்தது. அப்பொழுது சிமாதானம் மட்டும் தன்னும் தனிமையாக இருந்தது. பார்த்தேன், இந்த சிமாதானத்திலே காணலாம் வலிக்கிறது, சிறிது நேரம் அமர்ந்திருப்போம். அப்படி என்று அமர்ந்திருந்தேன். என் அத்தையாகிய பார்வதா பார்த்தால் தன்னுடைய கணவனுக்கு 5 சிரம், அந்த சிவபெருமானுக்கு 5 சிரம், மருமகனுக்கும் 5 சிரம். அப்படி என்று அறியாமல் விடக்கி சாமி மன்னா என்று என்னுடைய பாதத்தை பணிந்து விட்டார். அறிந்த உடனே பிறகு சாமி மன்னா ஏன் இப்படி மௌனமாக அமர்ந்திருக்கிறேன் அப்படி என்று திக்கென்று இருக்கிறார்கள். பார்த்தேன், சிவாதாரத்தில் தன்னன் தலையாக அமர்ந்துவிட்டேன், என்னை மன்னித்து விடு என்று சொன்னேன். சண்டாள பாவியே, என்னுடைய கணவனுடைய பாதத்தை படையதை விட மற்றவருடைய பாதத்தை யார் பாதத்தை படைய மாட்டேன். எனக்கு தான் என்ற திமிரு, தான் என்ற கர்வம், இப்படியெல்லாம் கணவனுக்கு சிறவிருக்கக்கூடிய ஒரு திமிரினால் இப்படி அமர்ந்து விட்டாய். தர்மசிரத்தை என்னுடைய கணவனத்தில் சொல்லி என்னுடைய தர்மசிரத்தை அறுபட்டு போகட்டும் என்று சாபத்தை கொடுத்தால் அம்மா. சொல்லி என்னுடைய
தர்மசிரம் அறுபட்டது. அன்று பிறக்கும் போது 5 சிரம், இன்று இருப்பது 4 திக்குகளுக்கும் 4 சிரத்தோடு ஆணுக்கு ஒரு பெண், பெண்ணுக்கு ஒரு ஆண், படைக்கு ஒரு பெற்ற முதல் கடவுள் இந்த பிரமதேவன். உங்களுக்கு என்ன வேலை? எனக்கு கருவே உருவாக்கி உருவே சரீரமாக்கி அந்த சரீரத்தையே பிண்டமாக்கி கண் காது மூக்கு என்று சொல்லக்கூடிய உருவத்தை படைப்பது இந்த படைக்கும் பெருமனுடைய வேலை. அப்படின்னா உன்னை படைக்கும் நானேதான், என்ன படைச்சு தந்தையார் படைக்கும் நானேதான், உங்க தாத்தனை படிச்சது நானுங்க, தாத்தனோட தாத்தனை படிச்சது நானேதான். போடா, என் பையனை படிச்சது அதுவும் நானேதான்டா. ஊர்ல லோன் வாங்கி கடை வாங்கி நான் கல்யாணம் பண்ணுவேன். நீ என் பொண்டாடி நீ போல தெரியா? என்னதான் இடுப்பை ஆத்தி இப்படி பாடுபட்டாலும் இந்த கடவுள் இப்படி கையை நீட்டுவார்கள். கையை நீட்டி இந்த குழந்தை நன்றாக பிறக்க வேண்டும், கண் காது மூக்கு உருவத்தில் நன்றாக இருக்க வேண்டும் என்று நான் இப்படி கையை நீட்டினால்தான் உன்னுடைய குழந்தை நன்றாக பிறக்கும். இல்லையே கூன் குருடு மொண்டி போனவராக கையை கொஞ்சம் அசைத்து விட்டால் உன்னுடைய குழந்தை கொச்சமாக பிறந்து விடும். அப்படின்னா நீ நிறுத்துறவனா? நீ எல்லாம் என்னதான்? ஏய், நான் செய்வதெல்லாம் அந்த பிண்டத்துக்கு, நீ செய்யக்கூடிய வேலையெல்லாம் தெண்டத்துக்கு. ரெண்டத்துக்கு இல்ல. இப்படி தேவாதி தேவர்கள் 33 கோடி தேவர்கள் 48,000 ரிஷிமார்கள் என்னர்க்கம் சொல்லப்பட்ட தேவாதி தேவர்களிலே அப்படியா இருந்தா சாமி உங்களுக்கு கல்யாணம் ஆகி போச்சா? என்னுடைய மாலை 8 மங்கை யாரு? அப்படி பாருங்க, நானா சரியான புடி குடிக்காரன். வந்துருச்சு, நானா சரியான புடி குடிக்காரன்.
போத போறதுக்கு என்னாட்ட ஆறு குடிக்க முடியாது. இடத்துக்கு வந்தாதான் நிலமா. ஆமா ஏங்க போன் எடுக்க வரைக்கும் எங்களுக்கு கூட்டுல வச்சிருக்க மாட்டேங்குது. ஆமா நீங்க விடிய அடிக்கிறீங்க. அப்ப உடம்பு வலிக்கும் வலிக்காத நீங்களே நியாயத்தை சொல்லுங்க. வெத்தலை பாக்கு வாங்கணும், செருப்படி வாங்கலாம். ஆமா ஏன் சாமி உடம்பு வலி தெரியாம இருக்கிறதுக்கு காலையில போய் ஒரு குவார்டர் எடுப்பேன். பெரிய ஆள் எடுத்தப்பா. ஆமா பிளாக்ல 210 ரூபா பண்ணி விட்டாங்க. காலையில போய் ஒரு குவார்டர் எடுப்பேன். காலையிலேயே குடிச்சு போடுவேன். காலையிலேயே ஃபுல் தண்ணி. மதியானம் 2 குவார்டர் எடுப்பேன். அதையும் குடிச்சு போடுவேன். மதியானம் ஃபுல் தண்ணி. இப்ப வரும்போது ஒரு ஃபுல்லு இப்பயும் குடிச்சுட்டேன். நான் இப்பயும் ஃபுல் தண்ணி. நான் காலையிலயும் ஃபுல் தண்ணி, மதியானம் ஃபுல் தண்ணி, இப்பயும் ஃபுல் தண்ணி. நான் ஃபுல் தண்ணி, நீ ஃபுல் தண்ணியா? காலையிலும் ஃபுல் தண்ணி, மதியானம் ஃபுல் தண்ணி, இப்பயும் ஃபுல் தண்ணி. நான் ஃபுல் தண்ணி, நீ ஃபுல் தண்ணியா? பைத்தியம். நான் புடிச்சிட்டேன்டா. நான் ஃபுல் தண்ணி, நீங்க ஃபுல் தண்ணியாங்க. நீங்க புடிச்சீங்களா உங்களை கெட்டோட வந்துட்டாங்க. கேப்பனா நானு. அது மட்டும் இல்லைங்க. பவத்து பசிக்குதுன்னு சாயங்காலம் பிரியாணி சாப்பிட்டேன். அவ்வளவு அருமையா இருந்துச்சு. நான் சாப்பிட்டு சிக்கன் பிரியாணி. ஆமா என் பிரியாணி சிக்கன் பிரியாணி. உன் பிரியாணி என் பிரியாணி சிக்கன் பிரியாணி. உன் பிரியாணி மட்டன் பிரியாணி. நாங்க பன்னிக்கறி பிரியாணி திங்கலாம். அப்படி இருந்தாலும் 33 தேவனுக்கு முதல் கடவுளுக்கு மலைக்கு பொறுப்பாக இருந்தாலும் உயிரோடு உணவளிப்பது யாருக்கு? உயிர் கொடுத்து உணவளிப்பது யாருக்கு? அந்த கைதண்டை ஆண்டு வரக்கூடிய சிவபெருமானுக்கு. அழைக்கு பொறுப்பு யாருக்கு? அந்த அரிராம கண்ணனுக்கு. அப்படி நாம் இருந்தாலும் உலக மக்கள் வருவானவர் மக்களுக்கு வரத்தை கொடுப்பார் என்று மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார்கள். என் கலைவாணி இலக்கிவா இந்த கிளை நான் சந்திக்கிறேன். அறிவியல் சபையோர்களே பிரபதேவனாகப்பட்டவர் தன் மனைவியாகப்பட்ட கலைவாணி சரஸ்வதி அழைக்க கலைவாணி சரஸ்வதி சபை தர்பார் அவரால் மற்றவை செய்ய மதிக்கலாம்.